Hello viewers, இன்னைக்கு நம்ம வீடியோல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட் ஒன்னு பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாப். இது 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பாத்தீங்க அப்படினா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீஸ் அட்டெண்டன்ட் ரெக்யர்மெண்ட் 2021. ஓகேவா? டோட்டல் வேகன்சி பாத்தீங்க அப்படினா 841, அதாவது 841. குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தாவே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதோட எக்ஸாம் பேட்டர்ன், அதே மாதிரி இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் அந்த 18 above 18 இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, வாங்க இப்போ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் 2020. ஓகேவா? ஸோ இதில் 2021. ஸோ இது வந்து இதாக இருக்கு, அதிலே அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷனில் எப்படி இருந்திருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் 841 போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓகேவா? ஆஃபீஸ் அட்டெண்டன்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மேபி வந்து லாஸ்ட் இயருக்கு போட வேண்டியது இப்போ போட்டதுனால அந்த 2020ன்றது இருக்கலாம். ஓகே, இப்போ எப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா February 24, 2021 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27. ஸோ March 15, 2021, அதாவது மார்ச் 15 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் 10th முடிச்சுட்டு இருக்கிறவங்க, ஏன்னா சென்னைக்கும் நிறைய வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதில். ஸோ அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பேமெண்ட் ஆஃப் டெஸ்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணி முடிக்கிற டேட்டும் இந்த சேம் வந்து February 24 to March 15க்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஃபீஸ் பே பண்ணுறதும் நீங்கள் அட் த சேம் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா April 9 and 10 இருக்கும். ஏப்ரல் மாதம் 9 அல்லது 10 இருக்கும் 2021. ஓகேவா? ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் 2020, அதாவது லாஸ்ட் இயருக்கான கொரோனா டைமில் அந்த போஸ்டிங் போடுறதுனால ஸோ அதோட ரெக்யர்மெண்ட் தான் இது. ஓகே, இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் இதுதான் வந்து இந்த டீட்டெயில் ஒரு செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த ஸ்டேட்டுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட வேகன்சி 71. ஸோ அதுதான் வந்து போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் போட்டிருக்காங்க. சென்னை ஓபிசி வந்து 23, இடபிள்யூஎஸ் 7, ஜென்ரல் வந்து 41. ஸோ டோட்டல் வந்து 71 வேகன்சிஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருவாண்டதுக்கு இல்லை, நீங்கள் இங்கே தான் சென்னையில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையில் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இல்லை வேறு அதர் ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஹையஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மும்பைக்கு தான் 202 இருக்குது. திருவாண்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26. ஸோ மொத்தம் டோட்டல் வந்து 841. ஓகே, ஸோ இவ்வளோ தானே போஸ்ட். 71க்கே வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்னோடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏதோ நீங்கள் வந்து ஆர்பிஐக்குள்ளே போயிட்டு நீங்கள் அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தீங்க இல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே சுவிட்ச் ஓவர் ஆகலாம். இதோ லாங்குவேஜோ இல்லை இதோ அடுத்தடுத்து நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஸோ அதனால் இது இந்த ஜாப் தானே அப்படின்றது யாருமே திங்க் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஏன்னா 10th முடித்தவங்க மட்டும்தான் இது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களோட நீங்கள் உங்களோட விசிபிலிட்டி அப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருந்துச்சிங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் பிளைண்ட் எவ்வளோ இருக்கணும், லோ விஷன், ஹை விஷன், ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓரளவு பார்த்துக்கோங்க. இதை நான் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே நீங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏஜ் வந்து 1 to 2021. ஓகேவா? அதுக்குள்ளே பிட்வீன் 18 to 25 இயர்ஸாக இருக்கணும். ஓகேவா? 18லேருந்து மேலும் 25 வயசு வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒவ்வொரு
கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் லிமிட் போட்டிருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப் டு நீங்கள் 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடும்போது 30 இயர்ஸ் வரும். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் ஏஜ் வந்து பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஏஜ் லிமிட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா விடோ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடோ, டிவோர்ஸ்ட் உமன். ஸோ உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிடு. ஸோ யாராவது தனியாக நீங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேரேஜை பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற உமன் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வேகன்சியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா a candidate should have passed 10th standard. ஓகேவா, நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாவே போதும். ஃப்ரம் தி கன்சர்ன் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி கம்மிங் அண்டர் த ரீஜனல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் தி ரெக்கார்டிங் ஆஃபீஸ். ஓகேவா, நீங்கள் அந்த கன்சர்ன் ஸ்டேட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாவே ஓகே. ஓகேவா, இன்னொன்று இங்கே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், கிராஜுவேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் possessing higher qualification are not eligible to apply. நீங்கள் கிராஜுவேட் இல்லைனா கேண்டிடேட்ஸ் வந்து possessing higher qualification வந்து are not eligible to apply. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது 10th முடித்தவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகே, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன். ஸோ ரீசனிங் இருக்கும். ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 30 நம்பர் ஆஃப் கொஸ்டின் 30, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 30. ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 30, சேம் 30 மினிட் 30 மார்க்ஸு. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 மார்க்ஸ், ஈச் கேரி 1 மார்க். நியூமரிக்கல் எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸு 30 மார்க்ஸு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ். ஓகேவா, 90 மினிட்ஸ், அதாவது 120 கொஸ்டினுக்கு 90 மினிட்ஸ் டைமு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஓகே, செலெக்ஷன் would be done basis on ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து எக்ஸப்ட் டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் வில் பி இன் பைலிங்குவல். அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், மற்றது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் 1/4 ஆஃப் மார்க் வில் பி டிடக்டட். ஓகேவா, கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. Candidates will have to pass with minimum prescribed mark in each subject. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த எக்ஸாம். ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக இப்போ ரீசனிங்லாம் கண்டிப்பாக மினிமம் கட் ஆஃப் எடுத்துருக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ்னால் அதில் மினிமம் எடுத்துருக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ்லையும் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஓகே, எல்பிடின்னு போட்டிருந்தாங்கல்ல. ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் தி அஃபிஷியல் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது இப்போ நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறோன்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. ஓகேவா, ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் உங்களோட நான் இதோட அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நிறைய நீங்கள் இந்த மாதிரி 10th முடிச்சுட்டு இருப்பீங்க, ஸோ வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இல்லை ஆல்ரெடி இதில் ஒர்க் ஆஃபீஸ் அட்டெண்டண்டாக நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து போட்டுட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து எலெக்ஷன் டேட்டு April 6 போட்டிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் முடிஞ்சு ரிசல்ட் வந்து May 2 இருக்கும். ஸோ இனிமேல் அடுத்து நீங்கள் இருக்கிற எக்ஸாமுக்கு படித்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா வந்து எஸ்எஸ்சி மட்டும்தான் இப்போ அடுத்து வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து டிஆர்பி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஜோகோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா 13th வந்து தென்காசிக்கு நடக்குது. இது போக திருநெல்வேலி சென்னைக்கு வந்து நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை ஒருத்தருக்கு சொல்லி அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐடியா கொடுங்க. கொஸ்டின் பேப்பர் சொல்லலை, பட் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, எழுதுங்க. ஓகேவா,
ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாமு. ரொம்ப நாள் இது நிறைய பேரோட ட்ரீம் ஜாபாகவும் இருக்கும் ஜோகோ. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நான் இந்த மாதிரி எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கீப் ஆன் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க எக்ஸாமுக்கு. நானும் வர அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே போட்டுகிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர்.